அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க? சிக்னேச்சர் அம்மா சமையல்ல இன்னைக்கு முருங்கைக்கீரை சாம்பாரும், கோழி வறுவலும் செய்ய போறோம். எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே லைக் பண்ணிடுங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சாம்பார் வைக்கிறதுக்கு பானையை அடுப்பில் வச்சு சூடு வந்ததும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகும் ஜீரகமும் போட்டுக்கிறேன். கடுகு, ஜீரகம் பொரிஞ்சோனே இது கூட வெங்காயம், காஞ்ச மிளகா, நெத்திலி பொடி கொஞ்சம் இடித்து போட்டுக்கிறேன். வந்து காஞ்ச மிளகாவ போட்டு கொஞ்ச நேரம் வதக்கிடுங்க. அப்போ காஞ்ச மிளகா வதங்கினோன்னே அப்புறமா வெங்காயம் போடலாம். காஞ்ச மிளகா பொரிஞ்சிருச்சு. இப்போ இந்த வெங்காயமும் இடித்து வச்ச நெத்திலி பொடியும் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் வதங்கும் போதே கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துருவோம். கொஞ்சமாக தான் போடுறேன். ஏன்னா பருப்பு வேக வச்சுருக்கோம். அதில் நம்ம உப்பு போட்டிருக்கோம். அதனால உப்பு கொஞ்சமாக போட்டு வதக்கி விட்டுருங்க. இந்த கல் உப்புன்றதுனால நான் முதல்லயே போட்டுடுறேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்ச பருப்பை போட்டுக்குவோம். இந்த பருப்பில் மஞ்சத்தூள், உப்பு, தக்காளி பழம், மிளகா எல்லாம் போட்டு வேக வச்சுருக்கேன். இதை அது கூட ஊற்றிக்கலாம். இது உடைச்ச பாசிப்பருப்பு. கொஞ்சம் வறுத்துட்டு வேக வச்ச உடைச்ச பாசிப்பருப்பு. அது கூடயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குவோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு சாம்பார் வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்து தண்ணி சேர்த்துக்குங்க. நல்லா கிண்டி விட்டு கொதிக்க விட்டுறலாம். இப்போ மூடி போட்டு கொஞ்ச நேரம் சாம்பாரை கொதிக்க விட்டுருவோம். இப்போ பார்க்கலாம் நம்ம சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும். கிண்டி விட்டுட்டு நல்லா பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுட்டு இந்த பிராண்ட் பாய்க்கிறேன். உங்களுக்கு எந்த பிராண்ட் பெருங்காயத்தூள் இருக்கோ நீங்கள் அதை போட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம முருங்கைக்கீரை கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். இது கழுவும் போது மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் போட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அப்புறம் நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் அந்த கீரையை அதில் பருப்பில் போட்டுருங்க. போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. இது ரொம்ப வேக விடக்கூடாது சாம்பாருக்கு. கொஞ்சம் லேசா சூடு கொதி வந்தோனே அடுப்ப அடைச்சிடணும். இல்லாட்டி கீரை ரொம்ப அப்படியே வெந்து கொல கொலன்னு போயிடும். கொஞ்சம் நல்லா ஒரு கொதி வந்ததும் அடுப்ப அடைச்சிடலாம். இப்ப பாருங்க சாம்பார் உங்களுக்கு எவ்வளோ தூரம் பருப்பு திக்கா இருந்துச்சுன்னா, இன்னும் கொஞ்சம் தண்ணி தம்பா பண்ணிக்கலாம். எவ்வளோ சாம்பார் வேணுமோ அதுக்கு தகுந்த மாரி பார்த்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டு, நான் கொஞ்சமா தேங்காய் பால் கொஞ்சம் ஊத்துறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தா பால் ஊத்திக்கங்க. இல்லைன்னா பரவாயில்ல ஸ்கிப் பண்ணிருங்க. ஊத்தி நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு கொதி கொதிக்க விடுவோம். ஒரு கொஞ்ச நேரம் மூடி போட்டு கொதிக்க விட்டுருவோம். கொஞ்ச நேரம் 2 இல்லாட்டி ஒரு 3 நிமிஷம் போதும். அது கொதிச்சிரும். பாருங்க கொதி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நெருப்ப அணைச்சிடலாம். முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி ஆயிருச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ரொம்ப சிம்பிளான, ரொம்ப டேஸ்டான ஒரு சாம்பார். ஹெல்த்தியான சாம்பார். முருங்கைக்கீரை சாம்பார்.
இப்போ நம்ம கோழி வறுவல் செய்கிறதுக்கு சட்டி அடுப்பில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் கூடியாக தான் இருக்கணும். ஏன்னா கோழி வறுவல் வந்து கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் கூடியாக தான் இருக்கணும். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் இதில் நம்ம காஞ்ச மிளகாவை போட்டுடணும். காஞ்ச மிளகா போட்டுட்டு மிளகா கொஞ்சம் நல்லா பொரிஞ்சதும் பட்டை, கிராம்பு, லவங்கம் இது போட்டு கொஞ்சம் வதக்கிடுங்க. என்னோட வீடியோ ஸ்கிப் ஆயிடுச்சு, சாரி. இப்போ இது கூடயே வெங்காயம், பெரிய வெங்காயம் கொஞ்சம் கூடியா வெட்டி போட்டு சேர்த்துங்க. ஒரு 2 வெங்காயம், சின்னதுன்னா 3 வெங்காயம், பெருசா இருந்தா 2 வெங்காயம் போல வெட்டி போட்டு வதக்கிடுங்க. கூடயே கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் கூடியா போடுங்க. காம்போட போடணும். கருவேப்பிலை வந்து கொஞ்சம் காம்போட கொஞ்சம் கூடியா கருவேப்பிலை போட்டுருங்க. நல்லா வதக்கி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சது 2 கரண்டி போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் அந்த எண்ணெயிலே நல்லா வதக்குனதுக்கப்புறம், நல்லா ஒரு பெரிய தக்காளி பழம், இல்லாட்டி 2 சின்ன தக்காளி பழம். தக்காளி பழம் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசாலா சேர்க்க போறோம். கொஞ்சமா மஞ்சத்தூளு, 1 கரண்டி வெறும் மிளகாத்தூளு, 1 கரண்டி இறைச்சிக்கறி தூளு, 1 கரண்டி மல்லித்தூளு, 1 கரண்டி சீரகத்தூளு, கரம் மசாலா தூள் 1 கரண்டி போட்டுக்கணும். போட்டு எல்லாம் போட்டு நல்லா அந்த எண்ணெயிலேயே கொஞ்ச நேரம் நல்லா வதக்கி விடுங்க. மசாலாலாம் நல்லா எண்ணெயில வதங்குனோனே, இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில கல் உப்ப கொஞ்சமா இதில சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு பார்த்து வேணுங்கிற அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம், சுத்தம் செஞ்சு வச்ச கோழிய போட போறோம். கோழிய நல்லா உப்பு, மஞ்சள்லாம் போட்டு நல்லா கழுவி, அதில போட்டு நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கோழி மசாலாலாம் படுற மாரி நல்லா போட்டு கிண்டி விட்டுட்டு, இப்போ கொஞ்சமா தான் தண்ணி ஊத்தணும். கோழி வேகும்போது தண்ணி வரும். அதனால நம்ம கொஞ்சமா தான் தண்ணி ஊத்தணும். அந்த கோழி வந்து அடுப்பு நெருப்பு சின்னதா வச்சு, அந்த கோழிய நம்ம வேக வைக்க போறோம். ஏன்னா கோழி வறுவல்னா அப்புறம் ரொம்ப அந்த கறி கூவா வந்துச்சுன்னா நல்லா இருக்காது. அதனால கொஞ்சமா தண்ணி ஊத்தி வேக வைக்கணும். இப்ப நல்லா ஒரு மூடி போட்டு நெருப்பு சின்னதா வச்சு, கோழி நல்லா வேகுற வரைக்கும் வேக வச்சுருங்க. இடையில இடையில ஒரு 2 வாட்டி, 3 வாட்டி இந்த மாரி தொறந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அடி பிடிக்காது. இந்த மசாலாலாம் போட்டிருக்கோம்ல, அடி பிடிக்காம இருக்கிறதுக்காண்டி ஒரு 2, 3 டைம் நீங்க இந்த மாரி தொறந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா தண்ணி சுண்டி கோழி வேகணும். நல்லா வேகுற அளவுக்கு நல்லா வேக வச்சிரணும். இப்ப பார்க்கலாம் தொறந்து நம்ம கோழி நல்லா வெந்து தண்ணி விட்டு வந்திருக்கு. ஆனா இது வந்து அதிகமான தண்ணி இல்ல. கரெக்ட்டா எல்லாம் சுண்டி கொஞ்சமா நல்லா தண்ணி இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பு வேகமா நெருப்பு வச்சு இப்ப கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா, அந்த தண்ணி சுண்டிரும். இது கூட ஒரு கரண்டி மெழுகுத்தூளு, கருப்பு மெழுகுத்தூளு போட்டுக்கிறோம்.
1 இல்லைன்னு 1 1/2 கரண்டி போல போட்டுக்கங்க. உங்களுக்கு உரப்பு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாரி பார்த்து போட்டுக்க வேண்டியதான். இப்ப நம்ம கோழி வறுவல் ரெடி ஆயிடுச்சு. கடைசியா நம்ம மல்லி இலை தூவிக்குவோம். நம்மளோட கோழி வறுவல் ரெடி ஆயிருச்சு. நீங்களும் இதே மாரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சிக்னேச்சர் அம்மா சமையல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும் நோட்டிஃபிகேஷன்ல. இப்ப நம்ம செஞ்ச முருங்கைக்கீரை சாம்பார வெள்ள சோறோட போட்டு, கோழி வறுவல வச்சு, அது கூட பப்படம் பொரியல வச்சு சாப்பிடலாம். வாங்க சாப்பிடலாம். இவ்வளோ நேரமா பொறுமையா என் வீடியோவ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.